உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஒரு மாஸ்டர் பீஸ் பெயிண்ட்டை ஒரே நிமிஷத்தில் பண்ணிடுவீங்க. உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளையும் ஒரே மணி நேரத்தில் கற்றுக்குவீங்க. ஒரு $multi-billion கம்பெனியை ஒரே நேரத்தில் உருவாக்கிடுவீங்க. இப்படிலாம் பேசுகிற நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் சில பேர் சில டேப்லெட்ஸ் போட்டால் பிரெயினோட பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? பிரெயினோட பவரை அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இது விர்ச்சுவல் வேர்ல்டு. நம்ம மூளையை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா அது ஒரு புரியாத புதிர். அதை பற்றி நூற்றுக்கணக்கான வருஷங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அதோட ரகசியங்களை இன்னமும் நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம புத்திசாலியாக இருக்கணும்னா நம்ம மூளை ரொம்ப பெருசாக இருக்கணும்னு ஒரு மித்து இருக்குது. பிரெயினோட சைஸ்க்கும் நம்ம புத்திசாலித்தனத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இது மனுஷனோட மூளை, பக்கத்தில் இருக்கிறது ஒரு திமிங்கலத்தோட மூளை. ரொம்ப பெருசாக இருந்தால் அந்த பாடியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ப்ராசஸிங் பவர் வேணும். அதனால தான் திமிங்கலத்தோட மூளை பெருசாகவும் மனுஷனோட மூளை சின்னதாகவும் இருக்குது. ஹியூமன்ஸ் எல்லாருமே 10% பிரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதிகமாக பிரெயின் யூஸ் பண்ணனால தான் பெரிய பெரிய சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சதா ஒரு பேச்சு இருக்குது. உண்மையாகவே மனுஷங்க 10% தான் பிரெயின் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு கற்பனைக்கு போவோம். உங்கள் பிரெயினை உங்களால் 100% யூஸ் பண்ண முடியுது. அப்போ என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க? சும்மா ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம். ஃபர்ஸ்ட், உங்கள் வீட்டில் இருக்க ரூபிக்ஸ் கியூபை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இது பத்தாதுன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள செஸ் காம்படிஷன் கூப்பிடுவீங்க. ஜஸ்ட் அவங்கள ஒரு 3 ஸ்டெப்பில் ஈஸியாக தோக்கடிச்சிருவீங்க. நமக்கு நிகர் யாருமே இல்லையான்னு சேலஞ்ச் பண்ண தேடுவீங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இவ்வளோ ஏன், கேன்சர் மாதிரி இருக்க பெரிய டிசீஸ்க்கெலாம் ஈஸியாக மருந்து கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்ல முடியாது, டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க பெரிய மேதாவிகளில் நீங்களும் ஒருத்தவங்களாக மாறிடுவீங்க. அவங்களாம் கலை, அறிவியல், இசைன்னு பல துறைகளில் பெருசாக சாதனை செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 100% பிரெயின் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பிரெயினோட பவர் லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்ச சாதனைகளை நீங்கள் ஒரே ஆளாக எல்லாமே பண்ணிடுவீங்க. சரி, ஓகே, இப்போ இந்த கற்பனை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாம். உண்மையாகவே மனுஷங்க அவங்க பிரெயினை 100% யூஸ் பண்ண முடியுமா? நம்ம பிரெயினோட ப்ரைமரி ஆக்டிவிட்டி என்னென்னா, உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்குறது, அப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறது, அப்புறம் ஃபுட் டைஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம லங்ஸுக்கு ஆக்சிஜன்லாம் கரெக்டாக போதான்னு பார்க்குறது. இன்னும் இந்த மாதிரி நிறைய டாஸ்க்லாம் பிரெயினுக்கு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பிரெயின் அதோட பவரை யூஸ் பண்ணுறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பசிக்கும். ஒருத்தன் அவனோட பிரெயினை 100% யூஸ் பண்ணோம்னா அவன் 24 மணி நேரத்தில் வெறும் 12 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். 12 மணி நேரம் கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரி, ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு இப்போ வருவோம். உண்மையாகவே ஹியூமன்ஸ் 10% தான் பிரெயின் யூஸ் பண்ணுறாங்களா? வெல், அது ஒரு கன்ஃபியூஷனால் வந்த ஒரு மித். நம்ம பிரெயின் 10% நியூரான்ஸாலையும் 90% glial செல்ஸாலையும் மேடாயிருக்கு. இந்த நியூரான்ஸோட வேலை ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்னா நம்ம மூளை நம்ம கைக்கு இன்ஃபர்மேஷனை அது எடுக்கணும்னு சொல்லும். அதுதான் நியூரான்ஸோட வேலை. இந்த கிலியல் செல்ஸ்க்கு வேலை என்னென்னா, நம்ம நியூரான்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக சுற்றி இருக்கும். இது எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் நம்மள மாதிரி தான். நம்மளை விட கூட அவர் ஒன்றும் யூஸ் பண்ணலை. நம்ம பிரெயினும் ஒரு மசில் மாதிரி தான். அதை யூஸ் பண்ண தான் அது ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய சேலஞ்சிங்கான டாஸ்க் கொடுங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் பண்ணாவே நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஆகிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் மனுஷங்களை வேற்றுமைப்படுத்தி காட்டுது. ஒருத்தன் புத்திசாலியாக இருக்கிறதும் ஒருத்தன் முட்டாளாக இருக்கிறதும் அவன் பிரெயினை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறான்னு பொறுத்து தான் இருக்குது. நம்ம பிரெயினை நாம் தான் ட்ரெயின் பண்ணணும். மற்றவங்களை காட்டி வெறும் குறை மட்டுமே சொல்லக்கூடாது.